கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 29 அப்கமிங் எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, அம்பிகா வந்துட்டு அது ரம்யா தான், தீபா இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அபிராமி நேராக ரம்யாவை பார்த்து, அடிப்பாவி, உனக்கு தீபா அப்படி என்னடி துரோகம் பண்ணா? உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் தானே அப்படின்னு தானே நினச்சா, அவளுக்கு போய் நீ இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கே, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லி அபிராமி பேசுகிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நிறுத்துங்க, ஃபஸ்ட்டு எனக்கு கார்த்தி மாப்பிள்ளை தான் நான், ஸோ கண்டிப்பாக நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ என்ன நினச்சாலும் என் பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். உன்னுடைய காதலுக்காக சொந்த அப்பாவையே கொலை பண்ண தெரிஞ்சிருக்க. அப்படிப்பட்ட ஒருத்திக்கு எப்படி என் பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கார்த்தியை கொலை கூட பண்ணுவா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிய வந்துருச்சு. அதனால உன்ன மாதிரி ஒருத்திக்கு என் பிள்ளைய கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அபிராமி சொல்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இது எல்லாமே நான் எதுக்காக பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? எல்லாமே நான் கார்த்தி மேலே உள்ள காதல்னால தான் பண்ணேன். அது புரியலையா உங்களுக்கு அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி மேலே உள்ள காதல்னால நீ பண்ணலை, கார்த்தி மேலே உள்ள பைத்தியக்காரத்தினால தான் நீ இதெல்லாம் பண்ணியிருக்க. உன்னை நம்பி கண்டிப்பாக நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு. நாங்களே உன்னை போலீஸில் பிரித்து கொடுக்கறதுக்கு முடியாது. உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் உன்னை பொண்ணு மாதிரி நினச்சிட்டேன். உனக்கு ஏதாவது ஆபத்து வரும் பொழுது கண்டிப்பாக என்னால் தாங்கிக்க முடியாது. அதனால போலீஸ் வரத்துக்குள்ளே, கார்த்தி வரத்துக்குள்ளே இந்த இடத்த விட்டு போயிரு. கார்த்திக் மட்டும் நீ செஞ்ச இந்த பித்தலாட்டை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கார்த்தி உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் போக மாட்டேன். கார்த்தி வந்ததோட கார்த்தியை கல்யாணம் பண்ணிட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப இதையே சொல்லாத. நீ இந்த வீட்டுக்கு ஏற்ற பொண்ணே கிடையாது. நீ அமைதியான பொண்ணாக இருந்திருந்தா கூட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்போம். ஆனால் நீ தீபாவோட வாழ்க்கையவே சிதைக்க பார்த்துருக்க. அப்படிப்பட்ட உனக்கு எப்படி நாங்கள் நல்லது யோசிக்க முடியும்? நான் கோவப்படுறதுக்குள்ளே இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா, அதான் அத்தை சொல்கிறாங்கல்ல, போலீஸில் எங்கள் கையால் உன்னை பிடிச்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு இறக்க குணம் அற்று இல்லை. உன்னை நினச்சா எங்களுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. உன்னுடைய பிடிவாதத்தினால நீ எந்த அளவுக்கு வந்து நிற்கிறன்னு இன்னும் உனக்கு புரியல. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா, நான் வேணா உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். நீ வேணா கார்த்திக்கு முதல் மனைவியாக இருந்துக்கோ, நான் 2வது மனைவியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? என்ன இப்படி பேசுகிற? இங்கே பாரு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு தான் ரமேஷ் அப்படிங்கிறவங்கள ரெடி பண்ணோம். ஆனால் அவனையும் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவன் கூடயும் வாழ முடியாதுன்னு சொல்லி இப்படி என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு. ரம்யா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கார்த்தியை கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பிடிவாதத்தோடு நிற்கிறாங்க. அப்போ தர்மலிங்க சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ சொன்னியல்ல இது மாதிரி ஜாதகத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நாங்கள் உங்ககிட்ட சொல்லும் பொழுது, அபிராமி கிட்ட போனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொன்னப்பாரு, அப்போவே உன் மேலே நான் சந்தேகப்பட்டிருக்கணும். ஆனால் உன் மேலே நாங்கள் சந்தேகப்படலை. ஏன்னா நீ பார்க்க என் பொண்ணு மாதிரியே இருந்த. என் பொண்ணு எந்த அளவுக்கு இன்னசென்ட்டாக உள்ள ஆளுன்னு உனக்கு தெரியாது. அதனால தான் நாங்கள் நம்பிட்டோம். நீ பேசினதை வச்சு அப்போவே உன்னை நாங்கள் போலீஸில் பிடிச்சு கொடுத்துருக்கணும் அப்படின்னு தருமலிங்க சொல்கிறாரு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அடியே, முகத்தில் கை வைக்கிறதுக்கு தான் வந்தேன், அப்போ டக்குன்னு என்னை ஓங்கி அரைஞ்சியல்ல. என்னடா இது, தீபா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறவ கிடையாதே, தீபா இந்த மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ண மாட்டாளே அப்படின்னு எங்கள் எல்லாருக்குமே ஆரம்பத்திலேயே டவுட் வந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நாங்கள் அதை பற்றி கேட்கவே இல்லை. காரணம் என்னென்னா, தீபாவோட அந்த இன்னசென்ட், தீபா அந்த மாதிரி பண்ண மாட்டா அப்படிங்கிற ஒரு காரணம். நீ தீபாவோட உருவத்தில் இருந்துக்கிட்டு எத்தனை பேருக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணியிருக்க? இங்கே பாரு, நாங்கள் இப்போவே கார்த்திக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு ரம்யா, நீ மட்டும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. கண்டிப்பாக அந்த ரியாவும் உனக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருக்கணும். அந்த ரியா எங்கன்னு சொல்லு. இந்த மண்டபத்துக்குள்ளே தான் இருக்காளா இல்லை அவள் போயிட்டாளா அப்படின்னு. அப்போ மண்டபத்துக்குள்ளே உட்காந்துருக்க ரியா நினைக்கிறாங்க, ஐயோ, நம்ம கொஞ்ச நேரத்தில் மாட்டிடுவோம் போலையே அப்படின்ட்டு ரியா அந்த இடத்த விட்டு பயந்து ஓட பார்க்குறாங்க. அப்போ எதிர்க்க பார்த்தா நம்ம கார்த்தி வராரு.
கார்த்தியை பார்த்ததோட ரியா செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கார்த்தி டக்குன்னு ரியாவை பார்த்ததோட ரியா கார்த்தியை தள்ளி விட்டு ஓடுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி நேராக மண்டபத்துக்குள்ளே வந்துட்டு, அம்மா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அங்கே ரம்யா மணமேடையில் நிற்கிறதையும் நம்ம தீபா அழுதுகிட்டு நிற்கிறதையும் நம்ம கார்த்தி பார்க்குறாரு. பார்த்துட்டு நேராக அவங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா இங்கே என்ன நடக்குதும்மா அப்படின்னு கேட்க, அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி இந்த ரம்யா இருக்கால்ல, தீபா மாதிரியே மாஸ்க் போட்டுக்கிட்டு இவ்வளோ நேரம் நம்ம கூடியே இருந்திருக்காப்பா, சந்தேகமே இல்லாமல் நடிச்சிருக்காளுக அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரம்யா எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஏன் கார்த்தி உனக்கு தெரியாதா, அட் எனி காஸ்ட் உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, உன்னை திருத்தவே முடியாதுல்ல, தயவு செஞ்சு என் குடும்பத்தை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறத நிப்பாட்டு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்னால் முடியாது கார்த்தி அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யா வந்துட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு முன்னாடி, இங்கே பாரு கார்த்தி, இன்றைக்கி நான் வேணும்னா உன்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நான் கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீ அது வரைக்கும் வெளியில் இருந்தால் தானே உன்னை போலீஸில் பிடிச்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அது வரைக்கும் நான் இங்கே இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மண்டபத்தை விட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் சரவணன் கரெக்டாக மண்டபத்துக்கு வந்துடுறாரு. மண்டபத்து வாசலில் காரை நிப்பாட்டுறப்போ அந்த ரம்யா மாலையும் கழுத்தமாக ஒடியாடுறதை பார்த்துட்டு சரவணன் ஷாக் ஆகி அங்கே உள்ளவங்கிட்ட, இந்த ரம்யாவை ரவுண்டப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல ரம்யாவை ரவுண்டப் பண்ணுறாங்க. ரம்யாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ரம்யாவை நேராக மண்டபத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி இந்த ரம்யாவை பிடிச்சாச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இந்த ரம்யா தீபாவோட மாஸ்கை போட்டுக்கிட்டு தீபாவோட இடத்துல இருந்து என் கையால் தாலி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி இந்த மாதிரி ஆளை சும்மா விடக்கூடாது, அவங்க அப்பா மேலேயே கொலை முயற்சி, ஆள் மாறட்டும் அப்படிங்கிற கேஸில் இவ நாள் ஃபுல்லாக வெளியில் வராத அளவுக்கு பண்ணிடுறேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், இவ இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாள், இவளை பிடிச்சிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபா நேராக சரவணன் கிட்ட, இங்கே பாருங்கள் சரவணன், தெரிஞ்சோ தெரியாமலோ இவ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டா, இவளுக்கு ஒரு பிரச்சனைன்னா கண்டிப்பாக நானும் தான் ரொம்ப கவலைப்படுவேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன தீபா, இவளை போய் எப்படி உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியுது தீபா, இவளா உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, உன் வாழ்க்கையவே அழிக்க பார்த்துருக்கா, இவளை போய் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் சின்ன வயசில் அவள் எந்த அளவுக்கு ஏன் பாசமாக இருந்தானே எனக்கு நல்லாவே தெரியும் சார், ஆனால் திடீர்னு இவளுக்கு ஏன் இப்படி இந்த மாதிரி என்ன இருந்துச்சுன்னு எனக்கு இப்போ கூட புரியல சார், இவ நல்லா இருக்கணும் அது மட்டும்தான் சார் எனக்கு ஆசை. இங்கே பாரு ரம்யா அப்படின்ட்டு ரம்யாவோட கையை பிடிச்சி, இங்கே பாரு நடந்ததை எல்லாம் மறந்துடுவோம், இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே மறந்துடுவோம். ரமேஷ் இருக்காருல்ல, அவர் உன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார், நீ என்ன தப்பு பண்ணாலும் உன்னை ஏற்றுக்கிறதுக்கு உன்னை திருத்துறதுக்கு தயாராக இருக்கார். நீ இப்போ சரி சொன்னால் கூட இந்த மேடையில் உனக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் நடக்கும், நாங்கள் கொடுத்த கேஸ் எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கிடுறோம் அப்படின்னு. அப்போ ரம்யா டக்குன்னு தீபாவோட கையை உதறி விட்டுட்டு, இங்கே பாரு அது கனவுல கூட நடக்காது, நான் நினச்சது கார்த்தியை தான், கார்த்தியை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டேன், அதை அடையாமல் விட மாட்டேன், அதுக்காக நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, போயிட்டு நான் திரும்பி சீக்கிரம் வருவேன், வந்து நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயும் என்னால் ஒன்றை திருத்த முடியாது ரம்யா, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு நேராக சரவணன் கிட்டே, இங்கே பாருங்கள் சார் இவ கண்டிப்பாக திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸும் நேராக ரம்யாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு தீபா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அபிராமி நேராக தீபாட்ட வந்து சொல்கிறாங்க, தீபா கடைசி நேரத்தில் கூட அவளுக்கு நீ நல்லது தான் யோசிச்ச, ஆனால் அவள் உனக்காக ஒரு செகண்டு கூட நல்லது யோசிக்கவே இல்லை, அப்படிப்பட்ட ஒருத்தையை நீ ஏன் தீபா இன்னும் நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா ரொம்ப பாவம், கார்த்திக் சார் மேலே உள்ள ஆசையால் தானே இப்படி பண்ணிட்டா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு நடந்ததையெல்லாம் தயவு செஞ்சு மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் உன் ஃப்யூச்சரை மட்டும் பார்த்துக்கோ, உனக்கும் கார்த்திக்கும் நடக்க போகிற கல்யாணம் மட்டும்தான் உனக்கு முக்கியம் அப்படின்னு. அப்போ தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபா நேராக அவங்களுடைய ரூமுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக வந்துட்டு அபிராமியை பார்க்குறாங்க. அபிராமி சொல்கிறாங்க, என்னப்பா கடைசி நேரத்தில் எங்கப்பா போனேன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இல்லைம்மா ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போயிருந்தேன், இந்த கல்யாணத்தை முடிச்சதோட ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு. இதை கேட்ட அபிராமியும் சரிப்பா கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா
நேராக அருணையும் ஆனந்தையும் தனியாக பார்க்குறாரு. ஆனந்தி கேட்குறாரு, கார்த்தி எங்கே போயிருந்த அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா நான் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ ஆனந்தி கேட்குறாரு, என்ன கார்த்தி எதுக்கு டாக்டரை பார்த்துட்டு வந்தேன், ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அம்மாவுக்கு நேற்று நைட்டு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குது. டாக்டர் வந்துட்டு ஊசி போட்டு போயிருந்துருக்காங்க. அம்மாவோட ரிசல்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அம்மா உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஆனந்த சொல்கிறாரு, அம்மா எதுக்கு இந்த விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒரு வேளை நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம்ல, அதனால தான் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி நான் சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்காத கார்த்தி, ரொம்ப முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு. ஆனந்த் சொல்கிறாரு, நீ சொன்னத பிறகு வந்துட்டு நான் யோசனை பண்ணி பார்த்தேன், அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு. கார்த்திக் கேட்குறாரு, என்ன அம்மாவுக்கு ஆபத்தான சூழ்நிலை அருண் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி தீபாவோட ஜாதகத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால உனக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதான். அப்படி நீ தீபாவோட கழுத்தில் தாலி கட்டினீன்னா அம்மாவோட உயிருக்கு கூட ஆபத்து வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி அதிர்ச்சி ஆகிறாரு. இந்த விஷயத்தை பற்றி அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு. அதுக்கு நம்ம ஆனந்த் சொல்கிறாரு, அம்மா கிட்ட நான் சொன்னேன், ஆனால் அம்மா இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம கார்த்தி. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, சரி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாமா அப்படின்னு. ஆனந்த் சொல்கிறாரு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாதான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணுது. ஏன்னா அம்மாவோட ஆசையும் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணும். ஒரு வேளை நடக்கலைன்னு தெரிஞ்சால் அந்த ஷாக்கே அம்மாவுக்கு ஏதாவது ஆகிட்டுனா என்ன பண்ணுறது கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் இந்த ஜாதகத்தையெல்லாம் இந்த காலத்தில் நம்பக்கூடாது, இப்போதைக்கு நம்ம அம்மாவோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்ட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு. சரி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்ட்டு நேராக ஆனந்திக்கிட்ட, அண்ணா இதை பற்றி நீ யாருக்கிட்டேயும் சொல்ல வேணாம், இந்த கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்டே அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு. இதை கேட்ட ஆனந்தும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி வேஷ்டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு தயாராகிறாரு. இன்னொரு பக்கம் ஐயர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் 7:30 to 8:30 தான் வந்துட்டு நல்ல நேரம் இருந்துச்சு, அந்த நேரத்தில் தான் பல குழப்பங்கள் ஆகிட்டு, ஆனால் 9 to 10 நல்ல நேரம் தான், அந்த நேரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அபிராமிகிட்ட சொல்ல அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேளை என் பிள்ளைங்களுக்கு 2வது வாய்ப்பு மாதிரி ஒரே நாளில் 2 நல்ல நேரம் வந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபிராமி. அப்போ தர்மலிங்கமும் ஜானகியும் நினைக்கிறாங்க, நம்ம போயிட்டு இப்போயாவது தீபா கிட்டே பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு நேராக தீபாவை போய் பார்க்குறாங்க. அப்போ தீபா மணப்பெண் வேடத்தில் கிளம்புறாங்க. அப்போ தர்மலிங்க நேராக தீபாட்ட போயிட்டு, தீபா உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, சொல்லுங்கப்பா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்போ தர்மலிங்க சொல்கிறாரு, இங்கே பாருமா, இன்றைக்கி காலையில் அந்த ஜோசியக்காரர் வந்தாருமா, வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, என்ன இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா, எதுக்காக இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, இங்கே பாருமா, உன்னோட ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கான், அதனால் இந்த கல்யாணம் நின்னே ஆகணும் அப்படின்னு ஜோசியக்காரர் சொல்கிறாரு. அப்படி இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அபிராமியோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்போ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணுமே அப்படின்னு. அப்பன்னு பார்த்து நம்ம தர்மலிங்கம் சொல்கிறாரு, ஆமாம்மா, என்ன தான் வந்துட்டு நீ கழுத்தில் தாலி வாங்கலைனாலும் நீ தானே இந்த வீட்டோட மருமக, அதை யாராலமா தடுக்க முடியும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாப்பா நீங்கள் சொல்கிறதும் உண்மைதான், என்ன நடந்தாலும் நான் தானே இந்த வீட்டு மருமக அப்படின்னு. அப்போ நம்ம தர்மலிங்கம் சொல்கிறாரு, இங்கே பாருமா, கடைசி வரைக்கும் நீ அந்த வீட்டோட மகாராணி தான், அதை யாராலையும் தடுக்க முடியாது, நீ போயிட்டு அபிராமிக்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு அபிராமியை போய் பார்க்குறாங்க. அப்போ அபிராமி வந்துட்டு சொல்கிறாங்க, தீபா என்னம்மா இது, கல்யாண நேரத்தில் இப்படி வெளியில் வரக்கூடாதுமா, யாராவது பார்த்தா உன்னை வந்துட்டு கண்ணு வச்சுருவாங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை அதை விடுங்க, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அபிராமி கேட்குறாங்க, என்ன முக்கியமான விஷயம் சொல்லு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை ஒருவேளை எனக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்தாமே அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. அபிராமி சொல்கிறாங்க, இதை யாரும் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்பாவும் அம்மாவும் தான் சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு,
ஒருவேளை உங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா தான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அப்போ தான் எனக்கு ஏதாவது ஆகும். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறது கேளு. உங்கள் 2 பேருக்கும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அட் எனி காஸ்ட் அப்படின்னு. உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுனால தான் அந்த ரம்யா மாதிரி ஆட்கள் வந்துட்டு உங்கள் 2 பேருக்குள்ளே இடையில வரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களை உங்கள் 2 பேருக்குள்ளே இடையில வராமல் வைக்கணும்னா அதுக்கு உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். இங்கே பாரு தீபா, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கலை அப்படின்னா தான் எனக்கு ஏதாவது ஆகிரும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம தீபா ஷாக் ஆகுறாங்க. அப்பன்னு பார்த்து கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தியை பார்த்ததோட நம்ம அபிராமி நேராக தீபாட்ட, இங்கே பாரு, இந்த விஷயத்தை பற்றி நீ கார்த்திக்கிட்ட எதுவும் சொல்லாது அப்படின்னு சொல்ல தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன மாமியார் மருமகளும் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சரி வாங்க 2 பேரும் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு சொல்ல தீபாவும் கார்த்தியும் அபிராமியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் சீனை செட் பண்ணி மணமேடையை காமிக்கிறாங்க. அங்கே வந்துட்டு மாப்பிள்ளையை உட்கார வச்சு சம்பிரதாயங்கள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஐயர் வந்துட்டு தாலியை கொடுத்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. கார்த்தி பக்கத்தில் தீபா உட்காடுறாங்க. பூஜையும் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா கார்த்தியோட கையில் அந்த தாலியை கொடுக்குறாங்க. அப்போ கார்த்தியோட கையில் தாலியை கொடுத்ததோட அபிராமிக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்குது. அபிராமி லைட்டாக தடுமாறுறாங்க. அப்போ ஆனந்தும் அருணும் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆனந்து ஓடி போய் அவங்க அம்மாவை பிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி தாலி கட்ட போகிறாரு. அபிராமிக்கு இன்னுமே முடியாமல் போய் மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. இதை பார்த்துட்டு தீபா செமையாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தீபா டக்குன்னு கார்த்தி கட்ட போகிற தாலியை டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு, கார்த்திக் சார், இந்த கல்யாணம் வேணாம், அத்தையோட உயிர் தான் நமக்கு முக்கியம், வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே போட்டுட்டு நேராக அபிராமியை போய் பார்க்குறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி நீ தாலி கட்டுப்பா, எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லைம்மா, எங்களுக்கு உங்கள் உயிர் தான் முக்கியம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. அபிராமி லைட்டாக மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. அபிராமியை நேராக ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, ஆல்ரெடி நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம், மேடத்துக்கு எதுவும் ஷாக்கிங்கான நியூஸ் தெரியக்கூடாதுன்னு சொன்னோம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சார் என்னை மன்னிச்சிருங்க, கல்யாணத்தில் பல குளறுபடிகள் நடந்திருக்குது, அதனால தான் அம்மாவுக்கு இப்படி ஒரு ஆபத்து அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, கார்த்தி உங்கள் அம்மாவை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொன்னேன், அதுக்கான சூழ்நிலைகளை நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் கொண்டுட்டு வந்துட்டீங்களே, இனிமேல் நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, கார்த்திக் சார் என்னை மன்னிச்சிருங்க, ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் நான் தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், இனி மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறது எனக்கும் தெரியும் தீபா, ஆனால் அம்மாவோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி இதை பண்ணேன், கடைசியில் பார்த்தா இப்படி ஆகிருச்சு, தப்பு ஏன் மேலேயும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கார்த்தி அவங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காக தீபாவோட கழுத்தில் தாலி கட்டுவாரா, இல்லை அம்மா உயிர் போகக்கூடாது அப்படின்னு கார்த்தி இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லுவாரா? இன்னொரு பக்கம் ரம்யாவோட நிலைமை என்ன ஆகும்? ரம்யாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லை வழக்கம் போல் ரம்யா தப்பிப்பாங்களா? மண்டபத்துக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க ரியாவை யார் கண்டுபிடிப்பா? தீபா எப்படி கார்த்தியை கல்யாணம் பண்ண போகிறாங்க, அதுதான் அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப ட்விஸ்ட்டாக நடக்க போகுது. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் அரும்பு டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்து என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.